ஃப்ரெண்ட்ஸ் மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. வெல்கம் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக ஊட்டி வந்தேன், கோத்தகிரிக்கு வந்து லைவ் போட்டேன். பட் இங்கே லைவ் போகலாம் தான் பார்த்தேன். நெட்வொர்க் பிரச்சனை இஷ்யூ இருக்கிறதால என்னால் பண்ண முடியல. நானும் ட்ரை பண்ண கனெக்ட் ஆகலை. அதனால் சரி வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணலான்ட்டு அதனால தான் வீடியோ பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஊட்டியிலேருந்து கோத்தகிரிக்கும் நடுவில் இருக்க குண்டல பிரிவு, அது பேர். நல்லாயிருக்கும் வியூ பாயிண்ட். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். மஸ்ட்டு ரொம்ப அதிகமாக இருந்தது, பட் இப்போ கம்மியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் வரும், லைட்டாக சாரல் மழை வர பேர் மாதிரி இருக்குது. ஏற்கனவே இந்த இடத்துல வந்து ஒரு நாள் புலி வந்து கிராஸ் ஆகிருந்தது. அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா சிசிடி கேமராவில் வந்து பதிவாயிருந்தது. அதையும் நான் வந்து ஆக்சுவலாக என் சேனலில் வந்து இப்போ அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்குறதா இருந்தால் உள்ளே போய் பாருங்கள். இப்போ இந்த ட்ரோன் வந்து யூஸ் பண்ணி பார்ப்போம். எத்தனை வந்திருக்கு கையிலேயே. ஏன்னா லைட்டாக தூரல் வர போடுறது விட முடியாது. ஏன்னா வாட்டர் ப்ரூஃப் கிடையாது இது. பார்ப்போம். அப்படியே நடந்து போயிட்டுருக்கேன். ஏன்னா கோத்தகிரியில் வந்து பல நாள் பார்த்தேன். ஆப்போசிட்டில் போலீஸ் ஸ்டேஷனு வச்சு செஞ்சுருவாங்க. அதனால தான் நான் வேணான்னு முடிவு பண்ணேன். சரி ஏன்னா வந்துட்டேன்னா நல்லாயிருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே சிறுத்தை, கரடி அதிகமாக இருக்கும். கொஞ்சம் ஈவினிங் டைம்லாம் ஒரு 3-4 பேர் இருந்தால் தான் இந்த ரோட்டை நான் வந்து போகிற ரோடு பாருங்கள், இதில் வந்து வர முடியும். மெயின் ரோடு வந்து அதில் இருக்குது. பஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா அங்கே இறங்கி இவ்வளோ தூரம் நடந்து வரணும். இதில் ட்ரோன் விட்டு பார்ப்போம், கீழே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அது லைட்டாக தூரல் போடுது. பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வேலை செஞ்சிட்ருக்காங்க. அந்த டீ தூள் இலெல்லாம் பிரிச்சிட்ருக்காங்க. அதனால் கொஞ்சம் பயம் இல்லாமல் வரேன். இவங்களும் ஒரு ஈவினிங் 4:30, 5 o'clockலாம் வந்து மேலே ஏறிடுவாங்க. அதுக்கப்புறம் யாரும் இங்கே இருக்க மாட்டாங்க. அந்த மலை மேலே வந்து பார்த்திங்கன்னா மேலே ஒரு மலை இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோயில் ஒன்று இருக்குது. விநாயகர் கோயில் முருகர் கோயில் ஒன்று இருக்குது. அது ஏறணும் தான் ஆசை. தனியாக ஏறத்துக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா சப்போஸ் எதனா கரடி இருந்ததுன்னா தலைவலியாக முடிஞ்சிடும். இந்த வழியாக அப்படியே நடந்து போனால் அங்கே இது தாண்டி ஒரு ஊர் இருக்குது, இந்த மலைக்கு அந்தாண்ட. பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மரத்துக்கு அந்தாண்ட வந்து ட்ரோன் வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இது ஆக்சுவலாக நான் ஒர்க் பண்ண இடம் தான், அதனால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எவ்வளோ அமைதியாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம அங்கே போய் ட்ரோன் விட்டு பார்ப்போம். மஸ்ட்டு வரத்துக்குள்ளே பாருங்கள், மஸ்ட்டு கிட்ட மேலே வந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஃபுல்லாகவே மஸ்ட்டு ஒன்றுமே தெரியாது. ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப மறைச்சிடும். நம்மளது ஜிபிஎஸ் ட்ரோன் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு கிளிக் பண்ணால் போதும், திருப்பி எந்த இடத்துல லேண்ட் பண்ணுவோம் அங்கேயே டேக்அப் ஆனது அங்கேயே லேண்ட் ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக அந்த மரத்தாண்ட வந்துட்டேன். பேக்ரவுண்ட் பாருங்கள் எப்படி இருக்குது, சூப்பராக இருக்கா. வந்தாச்சு. இங்கே நம்ம ட்ரோன் யூஸ் பண்ணலாம். ஆனால் மரம் பக்கத்தில் இருக்குது, கொஞ்சம் தள்ளி தான் யூஸ் பண்ணணும். இல்லைனா மரத்தில் அந்தளவுக்கு நான் ட்ரோன் ட்ரை பண்ண மாட்டேன். ஏன்னா அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓகே, நம்ம இங்கே கூட பண்ணலான்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் எப்படின்ட்டு. காற்று கொஞ்சம் பலமாகவே அடிக்குது பாருங்கள். பேக்ரவுண்ட் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள். இன்னும் நேரத்தில் ஃபுல்லாக மிஸ்டாக இருக்கும். இடம் ஃபுல்லாகவே தெரியாது. பக்கத்தில் இங்கே ஒரு பில்டிங் இருக்குது, அது போச்சுன்னா கூட தெரியாது சுத்தமாக. இவ்வளோ சாரல் மழை வேறு திருப்பி பெய்யுது. இவ்வளோ நேரம் இல்லாமல் வந்துச்சு. என்ன பண்ணலாம் தெரியல. கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் போல இது பின்னாடி பார்த்தீங்கன்னா இது ஒரு மலை. அது தாண்டினா அதான் சொல்லியிருந்தோம்ல, அது ஒரு வில்லேஜ் இருக்குது இல்லை. ஓகேங்களா? அங்கே போனால் அங்கேருந்து பஸ் வந்து கோத்தகிரி கிடைக்கும். காற்று பயங்கரமாக அடிக்குது. வேறு லெவலில் இருக்குது. குளிர் தாங்க முடியல. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா தூரல் வேறு, சாரல் மழை வேறு. ஒதுங்கிறதுக்கு கூட இடம் இல்லை. கொடை எடுத்துன்னு வந்துருக்கலாமோ. சரி ஃப்ரெண்ட், கொஞ்ச நேரம் பொறுத்து வந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. காற்று அடித்தா பிரச்சனை இல்லை, நம்ம ட்ரோன் அதை கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணோம். ஆனால் தண்ணி பட்டுச்சுன்னா எரியிட்டு கூட வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம் எப்படின்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நான் இந்த பக்கம் கல்லாண்ட வரலான்னு பார்த்தேன். ஒரு குருவி அழகாக உட்காந்துட்டுருக்கு. ரொம்ப நேரமாக பயப்படாமல் உட்காந்துருக்கு. செம்ம பிளாக் கலரில் இருக்குது. பறந்துருமா கிட்ட போனால் தெரியல.
கேமராலே தெரியல போ அந்த பிளாக் கலர். நான் கண்டுபிடிச்சிட்டேன். இந்த இருக்கு பாருங்க. நான் கிட்ட போகிறேன். அது என்ன பண்ணுறது பார்ப்போம். அது பறந்துச்சுப்பா. போய் உட்காந்துருச்சு. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்ம ட்ரோன் எடுத்துருவோம். நம்ம இங்கே இது பண்ணலாம். இப்போ தூரல் இல்லை, அதுக்குள்ளேயுமே டக்குன்னு போயிட்டு வந்துடுவோம். பாருங்கள், எல்லா கிட்டமே இருக்குது. ஓகேவா, பேட்டரி சார்ஜ் போட்டு வச்சுருக்கேன். ஒன்று எடுத்துருவோம். டப்புன்னு மலையை முடிப்போம். பயங்கரமான காற்றடிக்குது. சவுண்டு கேட்டால் உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். ஓகே, பேட்டரி அட்டாச் பண்ணிடுவோம். பாருங்கள் எவ்வளோ காற்று வந்துன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம இது பண்ணியாச்சு. ஜாஸ்டிக் எடுத்துப்போம். எடுத்தாச்சு. ஓகே, இதுவும் ஓகே கரெக்டாக இருந்துச்சு. ஓகே, அப்புறம் வேறு எதுவும் இல்லை. அப்படியே லாக் பண்ணி வச்சுருவோம் இவரை. அப்புறம் ட்ரோன் ஆன் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஆன் ஆகிட்டாரு. இப்போ பார்க்க விட வேண்டியது தான். வாங்க சும்மா தெறிக்க விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் தூரமாகவே பரப்பலாமான்னு பார்க்குறேன். காற்று பலமாக இருக்குது பாருங்கள். செம காற்று பரப்பாகுது. ஆனால் ட்ரோன் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஜாலியாக தான் இருக்காது. ஃபுட்டேஜ் நான் ரெக்கார்ட் பண்ணணும், அதனால் கொஞ்சம் ஆஃப் பண்ணி திருப்பி போடுறேன். கேமராவை ஆன் பண்ணியாச்சு. பட் இருந்தாலும் காற்றுல இவ்வளோ ஆடுதுன்னு நினச்சி கூட பார்க்கல. பாருங்கள், கேமரா சுற்றுது, இந்த பக்கம் ட்ரோன் வந்து ஆடுது. காற்றுல ஒன்றுமே வந்து அந்தளவுக்கு ஸ்டெபிலிட்டி இல்லை. பாருங்கள், நானும் ட்ரோன் அழகாக திருப்புறேன். நல்லா இருக்குது. ஆனால் காற்றுல நிற்கலை. ட்ரோன் யூஸ் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் அந்த பக்கம் போகுது. நம்மள்கிட்ட சென்சார் இருந்தாலும் அது நல்லா தான் இருக்குது. ஆனால் வந்து காற்றடிக்கத்தால் ஒரு மேலே ஒரு பக்கம் போகுது. ஆனால் ட்ரோன் கரெக்டாக தான் இருக்குது. ட்ரோன் ரொம்ப இடையே அமைச்சாச்சு. ரொம்ப தூரமாக இருக்குது. இப்போ ஃப்ரெண்ட்ஸ், ஹோம் பட்டன் அழுத்திட்டேன். ஆனால் ட்ரோன் இங்கேயே மேலே பறந்துட்டுருக்கு. கரெக்டாக வருமானு தெரியல. செம்ம காற்று பாருங்கள். ஜூம் பண்ணி காட்டுறேன். காற்றுல ஆடுது, திணறுது. மேலே வந்துடுச்சு. கரெக்டாக இறங்குறப்போ செம காற்று ஃப்ரெண்ட்ஸ். கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இவ்வளோ திணறுது. ஆனால் இது சென்சார் இருக்கிறதால ஒரு ஆக்டிவாக வருது பாருங்கள். வீடியோ எடுக்க முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கே காற்று லைட்டாக தூள் வர போடுது. அதான் இறக்கிட்டேன். பாருங்க, ஆடுது. அதெல்லாம் முடியல. கரெக்டாக எங்கே மார்க் பண்ணுமோ அங்கேயே வந்துடுச்சு. லேண்ட் ஆக போகுது. காற்றுல பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், திணறுது ஃப்ரெண்ட்ஸ். வேறு யாரும் நார்மல் இருந்தால் கூட நேரம் காற்றுல பாருங்க எப்படி ஆகுது. இப்போ ஒரு வழியாக இறங்கிடுச்சு. ட்ரோன் தப்பிச்சுது. அதுக்குள்ளே 2 பேர் வந்தாங்க. ஆக்சுவலாக போனாங்க நினைக்கிறேன். ஓகே, இது ஆஃப் பண்ணுவோம். தூரல் போடுது. ஆஃப் ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல சேஃப்டியாக வச்சுருவோம் பேட்டரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக ட்ரோன் விட்டேன். எடுக்கலான்னு பார்த்தேன். காற்று ரொம்ப அதிகமாக இருக்கிறதால ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி, ஆனால் ட்ரோன் இறங்கிட்டேன். காற்று ரொம்ப அதிகமாக அடிக்குது. லைட்டாக வர ஈரப்பட்டுன்னு இருக்குது. சப்போஸ் தண்ணிக்குன்னு அந்த மோட்டர் மேலே பட்டுச்சுன்னா ஃபுல்லாகவே ஃபயர் ஆகிடும். அதனால தான் சேஃப்டிக்காக இறங்கிட்டேன். ஓகேவா, வேறு எல்லாம் எதனா பார்க்கணும் இங்கே பார்த்துட்டு நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். வாங்க ஃபாலோ பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட லைக் பண்ணிங்க. ஓகேவா, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் நிறையா மிஸ்ட்டு வந்துடுச்சு, ஆரம்பிச்சிருச்சு. ஒரு ஜூம் பண்ணி காட்டுறேன்.
ஃபுல்லாக எப்படி இருக்குது பாருங்கள். இன்னும் இங்கே ஃபுல்லாகவே வந்துடும் டைம் ஆக ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சினிமா மோடு வந்து ஆக்டிவேட் பண்ணி கேமரா வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இதில் ஜூம் பண்ண முடியாது, பட் இருந்தாலும் மிஸ்ட்டு நிறையா வர ஆரம்பிச்சிச்சு. இன்னும் கொஞ்சம் டைம் ஆச்சுன்னா இது ஃபுல்லாகவே பக்கத்தில் என்ன இருக்குன்னே தெரியாது, அதேமாரி வர ஆரம்பிச்சிடும். பக்கத்தில் ஒரு வீடு இருந்தது சின்னதாக, ஒர்க் பண்ணுறவங்க வந்து ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி, அங்கே வந்தாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் கிளைமேட் ஃபுல்லாகவே பின்னாடி பாருங்கள் ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிடுச்சு. கொஞ்சம் இருட்டிடுச்சு, மணி ஒரு 2:30 தான் ஆகுது, நேரமாக இருட்டிடுச்சு. இது மலை போகலான்னு தான் பார்த்தேன், தனியாக போகிறது கொஞ்சம் ரேராக இருக்கும். அந்த மலை மேலே கோயில் இருக்குது, பார்க்கலான்னு பார்த்தேன். ஆனால் இருட்டிடும் வரத்துக்குள்ளேயும், அப்புறம் ரொம்ப கஷ்டமாயிடும், டேஞ்சர் ஆகிடும். சரி, இப்போ மெயின் ரோட் போகலான்னு இருக்கேன், போகலாம். அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாக இருட்டிடுச்சு, வானம் கருத்துட்டு வருது. மழை பெஞ்சாலும் பெய்யும் இது மாதிரி நினைக்கிறேன். இந்த பாதையில் வந்து பார்த்திங்கன்னா நைட் டைமில் ஒரு 7:30 போல், அதுக்கு மேலே தாண்டினாலே இருட்டுச்சுனாலே வந்து கூட ஒரு ஆள் துணைக்கு வேணும். தனியாலாம் நடந்து போகிறது ரொம்ப டேஞ்சர். ஏன்னா எதனா ஒன்று மேயும் கண்டிப்பாக. கரடி ரொம்ப அதிகமாக இருக்கும் இதில், காற்று ஓவர் அடிக்குது. ஐயோ, மழை கழை பெய்ய போகுது, ஒதுங்கிறதுக்கு கூட இடம் இல்லாமல் தான் இருக்குது. இந்த அளவுக்கு முன்னாடி போயிட்டே இருக்க வேண்டியது தான். கண்ணில் பட்ட பூ அழகாக இருக்குது. சூரியகாந்தி மாதிரியே இருக்குது இந்த பூ. ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த குண்டல பிரிவில் இங்கே ஒரு க்ரீன் நெஸ்ட் ஒரு ரெசார்ட் இருக்குது. இங்கே சூஸ் பண்ணிக்கலாங்க. அந்த ரெசார்ட் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும், ஸ்டே பண்ணுறது ரூம்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். யாராச்சும் இந்த குண்டல் பிரிவு வந்தால் இந்த மாதிரி இடத்துல தங்குங்க, உங்களுக்கு வியூ பாயிண்ட் எல்லாமே பயங்கரமாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க மாதிரி மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஃப்ரெண்ட்ஸ், மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. காற்று பலம் அடிக்குது பாருங்கள், பின்னாடி எப்படி இருக்குன்ட்டு வேறு லெவலில் இருக்கா. பாருங்கள், இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போகணும். எப்படி இருந்தாலும் 1 கிலோமீட்டர் கிட்ட நடந்து போகணும். அப்போ தான் நம்ம ரோடு கிட்ட போய் ரீச் ஆக முடியும், மெயின் ரோடு. அதுக்கப்புறம் அங்கேருந்து கோத்தகிரி போகலாம், இல்லைனா ரைட்டில் அந்தாண்ட ஆப்போசிட்டில் போய் பஸ் ஏறிங்கன்னா ஊட்டி போக முடியும். இங்கேருந்து ஊட்டி வந்து பார்த்திங்கன்னா 22 அதே போல் சம்திங் வரும், ஓகேங்களா. நீங்கள் கோத்தகிரிலேருந்து ஊட்டி போனோன்னா உங்களுக்கு 25 அதேமாரி வரும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெரிய மரம், இது பல வருஷமாக இருக்கா அந்த மரம். இது பாருங்க, காட்டுற பாருங்க, அந்த மரம் தான். மரம் பேர் என்னமோ சொன்னாங்க, ஞாபகம் இல்லை. எப்படி இருக்கு பாருங்க. இப்போ கிளைமேட் சேஞ்ச் ஆயிடுச்சு ரொம்ப. இதுக்கு மேலே இங்கே இருந்தோன்னா அவ்வளோதான்.
கச்சிரும். பாருங்க வெதர் ஃபுல்லாக மாறிடுச்சு. இப்போ மிஸ்டோட இப்போ சாரல் அப்படியே தெரியுது பாருங்க. பாருங்க மேலே எல்லாம் வேலை செய்கிறாங்க மக்கள். பாருங்க மேலே எல்லாம் வேலை செஞ்சிட்ருக்காங்க. இங்கே வேலை செய்கிறாங்க, ரெஸ்ட் எடுக்கிறதுக்கெலாம் இதில் வந்து ரெஸ்ட் எடுப்பாங்க போல இந்த வீட்டில். பாருங்க எவ்வளோ பெரிய பழம் கீழே ஊன்னா உருட்டினே கேட்ப வேண்டியது தான். ஃப்ரெண்ட்ஸ் அதான் ரோடு. ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா தூரமாக தெரிஞ்சு பாருங்கள் வண்டி போகிறது. அது ரோடு. அங்கே தான் வந்து நம்ம பஸ் ஏற முடியும். இது வந்து குண்டோல பிரிவுன்னு சொல்லி ஸ்டாஃபிங்கே இருக்குது. ஆக்சுவலாக அங்கே இறங்குனீங்கன்னா இந்த மாதிரி இடத்துக்குலாம் நீங்கள் வர முடியும். அந்த பக்கம்லாம் மழை பெஞ்சிட்ருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் இதோட முடிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா மழை பெய்யுது மாதிரி இருக்குது. நான் அதான் கிளம்ப போகிறேன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைபர்ஸ் பண்ணிங்க, இல்லைனா ஒரு லைக் ஆச்சு பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். இதேமாரி நேச்சுரல் வீடியோஸ்லாம் பார்க்கறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா? நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய். நல்ல வேலை ஃப்ரெண்ட்ஸ், அங்கே மெயின் ரோடுக்கு வந்தோடனே செம்ம மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. அங்கே நின்று ரோட்டு பக்கத்துலேயே நின்றுட்டேன். மழை பயங்கரமான மழை. கொஞ்சம் ஜஸ்ட்டு ஒரு 2 மினிட்ஸ் தான். உங்கள் ஜெய் சேனல். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்மோட பயணத்தை தொடர சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.